திருமங்கலம் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செலுத்தினால் 2 மடங்கு பணம் தருவதாக கூறி 400க்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரிடமிருந்து பணத்தை மீட்டு தர கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்துள்ளதாக பேட்டியளித்துள்ளனர். ஏகேபி பால் பண்ணிட்ட 1.5 வருடம் ஆச்சு. பணம் நான் 12 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். ரியல் எஸ்டேட் பண்றோம்னு சொல்லி எங்கிட்ட பணம் வாங்கினாப்புல, வார லாபத்துல அதுல உங்களுக்கு பாதி தாரம்னு சொல்லி தான் பணம் வாங்கினாப்புல. எங்கிட்ட வாங்கின பணத்தை இன்னும் உருப்படியா கொடுக்கல. எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இன்னும் ஒரு 100 பேர் வந்திருக்கோம். 100 இதுல 10 கோடிக்கு மேல இன்னும் எங்களுக்கு தர வேண்டியது இருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் பூராமே வீட்டு லோனு அதிகமா போட்டு வீட்டு லோன் கூட கட்ட முடியல. அதனால நாங்க பூரா இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். இதுக்கு நீங்க தான் இன்னைக்கு தான் ப்ரெஸ்ஸை பார்க்குறோம். இதனால பார்க்கல. நாங்க இது வரைக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனோம். எஸ்பி ஆஃபீஸில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அங்கே போனாக்க யாரை கேட்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு நாங்கள் பணம் வாங்கி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். ஒரு நாள் போன அன்னைக்கு நல்லா பேசினாங்க, நாங்களாச்சு வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அரசு பார்த்து நீங்க நாங்கள் பாதிக்கப்பட்டாலும் அது இன்னைக்கு வெளிப்படையாக அவங்ககிட்ட சொல்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.